மத்தியான லஞ்சுக்கு சாதத்து கூட இந்த தட்டைப்பயிறு குழம்பு ட்ரை பண்ணுங்க. டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பண்ணலாமா? அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1/2 கப் தட்டைப்பயிரை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஊற வச்ச தட்டைப்பயிரை குக்கரில் மாற்றிட்டு 1 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு தண்ணி விட்டு 4லேருந்து 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 15 சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி, 1/2 கப் தண்ணி விட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்ததும் இது கூட 1/2 கப் புளித்தண்ணி, 2 டீஸ்பூன் வீட்டு சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வந்ததும் இது கூட 1/2 கப் தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் வேக வச்சிருக்க தட்டைப்பயிரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடைசியா 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து கலந்து இறக்கிடுங்க. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குழம்பு கூட சேர்த்து ஒரு தடவை கலந்துட்டு சுட சுட சாதத்து கூட சர்வ் பண்ணீங்கன்னா அருமையா இருக்கும்.